புதினா தலை போடணும். புதினா தலை போட்டு வெங்காயம் தாங்க கொஞ்சம் பழங்க அரைச்சி அதை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கணும். வதங்கி இருக்கும்போது வதங்கிச்சா வதங்கினே தக்காளி வந்து உருளைக்காய் அரைச்சி அப்போ வந்து முழுசா அரைச்சி போட்டோம்னா இப்படி எடுத்து பசங்க சாப்பிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. இதே நம்ம அரைச்சி கொடுத்த ரெடி அரைச்சி கொடுத்தோம்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கல் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அது வந்து அந்த எண்ணெய் மொத்தமாக அதோட எண்ணெய் சிக்கி போடும். வதக்கணும். உப்பு அது போடும்போது நல்லா 10 நிமிஷம் இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சாதம் வந்து பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். வாடகை இதில் வந்து லெமன் தயிர் ஏன்னா சேர்த்துக்கலாம். தயிருக்கு பதில் ஒரு சிலர் வந்து தயிர் ஊற்றினா நல்லா இருக்கும். சாப்பாடு வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம அரிசி தயிர் அளவு வந்து ஊட்டணும். அரை கிலோ அரிசி தக்காளி வந்து இப்போ வந்து கொதி வரப்போம். ஒரு கிண்டி இருக்கணும். கிண்டி விட்டோம்னா அடியில் வந்து சாப்பாடு வந்து நிற்கும். அப்படி தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொதி வந்தோடனே மூடணும்னா
இந்த மசால் வந்து எல்லா சாப்பாடு அரிசி அங்கிட்டு போய் தங்காது, 4 பக்கம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஒரு விசில், ஒரு விசில் போட்டோம். அதான் விசில் வந்துடும். வந்தோடனே பார்க்கலாம். சரி, எடுத்துட்டோம், சாப்பிட போகிறோம். கம கமன்னு வாசம், பிரியாணி வாசம். இதில் அப்படியே சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். காளான் போட்டால் காளான் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. மசால் எல்லாத்துக்குமே ஒரே தான் டேஸ்ட். சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. வியூஸ்